ஓம் சாந்தி 9/11/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 30/11/2007 மதுபன். சத்தியம் மற்றும் தூய்மையின் சக்தியை சொரூபத்தில் கொண்டு வந்து பாலகன் மற்றும் எஜமானன் என்ற நிலையில் சமநிலை வையுங்கள். இன்று சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் மற்றும் சத்குரு தனது நாலாபுறமும் உள்ள சத்தியம் மற்றும் சக்தியின் சொரூபமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் சத்தியத்தின் சக்தி அனைத்தையும் விட சிரேஷ்டமானது. இந்த சத்திய சக்தியின் ஆதாரம் சம்பூர்ண தூய்மை ஆகும், முழு தூய்மை ஆகும். மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, கனவிலும் கூட தூய்மையற்ற தன்மை என்பது பெயரளவிலும் இருக்காது. அத்தகைய தூய்மையின்மை என்பது பெயரளவிலும் இல்லாத நிலை. அத்தகைய தூய்மையின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? அத்தகைய தூய்மையான ஆத்மாவின் முகத்திலும் நடத்தையிலும் தெய்வீக தன்மை வெளிப்படையாக தெரியும். அவர்களின் கண்களில் ஆன்மீக பொலிவு, முகத்தில் சதா மலர்ந்த முகம், செயல் எனும் நடத்தையில் ஒவ்வொரு அடியிலும் தந்தைக்கு சமமான கர்ம யோகியாக இருப்பார்கள். அத்தகைய சத்தியவாதியாக சத்தியமான தந்தையின் மூலமாக இந்த சமயத்தில் நீங்கள் அனைவரும் மாறுகின்றீர்கள். உலகத்திலும் அநேகம் பேர் தன்னை சத்தியவாதி என்று சொல்வார்கள், உண்மையே பேசுவார்கள். ஆனால் முழுமையான தூய்மையே உண்மையான சத்தியத்தின் சக்தியாகும். அந்த நிலையையே நீங்கள் அனைவரும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகத்தின் உயர்ந்த பிராப்தி சத்தியத்தின் சக்தியும் தூய்மையின் சக்தியுமே ஆகும். இதன் பலனாகவே சத்யுகத்தில் நீங்கள் பிராமணரில் இருந்து தேவதையாக உடலாலும் உயிராலும் தூய்மையானவர் ஆகிறீர்கள். சிருஷ்டி சக்கரம் முழுவதிலுமே யாருமே உடலாலும் உயிராலும் தூய்மையானவர் ஆவதில்லை. ஆத்மாவால் தூய்மை ஆவார்கள், ஆனால் தூய்மையான உடல் கிடைக்காது. அத்தகைய சம்பூர்ண தூய்மையை இப்போது நீங்கள் அனைவரும் கையாளுகிறீர்கள். உற்சாகமாக சொல்கிறீர்களா? உற்சாகமாக என்ன சொல்கிறீர்கள்? நினைவில் இருக்கிறதா? நினைவு செய்யுங்கள். அனைவரும் உளமாற சொல்கிறீர்கள், அனுபவத்துடன் சொல்வீர்கள், தூய்மை எங்கள் பிறப்புரிமை என்று. பிறப்புரிமை சுலபமாக கிடைக்கின்றது. ஏனெனில் தூய்மை சத்தியத்தை பெறுவதற்காக நீங்கள் அனைவரும் முதலில் தனது சத்தியமான சொரூபமான ஆத்மாவை தெரிந்து கொண்டீர்கள். தனது சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குருவை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். தெரிந்தும் விட்டது, அடைந்தும் விட்டீர்கள். எதுவரையில் ஒருவர் தனது சத்தியமான சொரூபம் மற்றும் சத்தியமான தந்தையை தெரிந்து கொள்ளவில்லையோ அதுவரையில் அவர் சம்பூர்ண தூய்மை மற்றும் சத்தியத்தின் சக்தியை தன்னுள் கொண்டு வர முடியாது. நீங்கள் அனைவரும் சத்தியம் மற்றும் தூய்மை சக்தியின் அனுபவசாலிகள் தானே? இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் சரியான முறையில் தனது சொரூபத்தையோ தன் தந்தையின் சரியான சொரூபத்தையோ தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அனைவரும் இப்போது தூய்மையை சரியான முறையில் சுலபமாக கடைபிடித்தால் அதன் பலனாக தேவதைகளின் தூய்மை இயல்பாக இயற்கையாக உள்ளது. அத்தகைய இயல்பான இயற்கையான நிலையை நீங்களே பெறுகின்றீர்கள். ஆகவே தூய்மையும் சத்தியத்தின் சக்தியும் இயல்பான இயற்கையான ஒன்றாக வந்துவிட்டதா என்று சோதனை செய்யுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தூய்மை எனது பிறப்புரிமை என்று கருதுபவர்கள் கை உயர்த்துங்கள். பிறப்புரிமையா? முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா? முயற்சி செய்ய வேண்டியதில்லை தானே? சுலபம்தானே? ஏனெனில் சுலபமாக கிடைப்பதுதான் பிறப்புரிமை, கடினமாக இருக்காது. உலகத்தினர் இயலாது என்பார்கள், ஆனால் நீங்கள் அதையும் சுலபமாக்கி விட்டீர்கள். புதிதாக வந்துள்ள குழந்தைகள், முதல் முறையாக வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். முதல் முறையாக வந்துள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனெனில் பாப்தாதா சொல்கின்றார், லேட்டாக வந்துள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். லேட்டாக வந்துள்ளீர்கள் என்றாலும் டூ லேட்டாக வரவில்லை. மேலும் புதிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் வரதானம் என்னவெனில், லாஸ்டாக வந்தாலும் ஃபாஸ்டாக முயன்று ஃபாஸ்டாக
முதல் டிவிஷனில் வந்துவிடலாம். அதாவது கடைசியாக வந்தாலும் தீவிரமாக முயற்சி செய்து விரைவாக முதல் பிரிவில் வந்துவிடலாம். ஆகவே புதிய குழந்தைகளுக்கு அவ்வாறு முதலில் வரும் அளவு தைரியம் உள்ளதா? கை உயர்த்துங்கள். தைரியம் இருந்தால் தந்தையின் உதவி எப்போதுமே இருக்கும். தைரியம் உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் பிராமண பரிவாரத்தில் அனைவருடைய சுப பாவனையும் சுபமான விருப்பங்களும் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா மற்றும் பரிவாரத்தின் சார்பாக மீண்டும் பன்மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதா வதனத்தில் தாதியுடன் ஒரு ரிசல்ட்டை பார்த்தார். என்ன பார்த்தார்? நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், நாம் எஜமானன் மற்றும் பாலகன் என்பதை. அப்படித்தானே? எஜமானனும் பாலகனும் தானே? அனைவரும் கை உயர்த்துங்கள். யோசித்து கை உயர்த்துங்கள். அப்படியே உயர்த்தி விடாதீர்கள். கணக்கு தர வேண்டும். நல்லது. பாப்தாதா பார்க்கின்றார், பாலகன் என்ற நம்பிக்கை மற்றும் பெருமிதம் சுலபமாகவே உள்ளது. ஏனெனில் பாலகன் ஆனதால்தான், அதாவது பாபாவின் குழந்தை ஆனதால்தான் பிரம்மா குமாரர் பிரம்மா குமாரி என்று சொல்கிறீர்கள். மேலும் நாள் முழுவதும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்று இதே நினைவில் வருகிறது. மறந்தாலும் இடையிடையே நினைவு வருகிறது. சேவையிலும் பாபா பாபா என்ற சொல்லே இயல்பாக வாயிலிருந்து வெளிப்படுகிறது. பாபா எனும் சொல் வரவில்லை எனில் ஞானத்தின் தாக்கம் இல்லை என்பதாகும். நீங்கள் செய்யும் சேவை எதுவாயினும், சொற்பொழிவு கோர்ஸ் விதவிதமான தலைப்பில் பேசுவீர்கள், எதுவாயினும் உண்மையான சேவையின் பலன் கேட்பவரும் நானும் பாபாவின் குழந்தை என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். அவர்கள் வாயில் இருந்தும் பாபா பாபா எனும் சொல் வெளிப்பட வேண்டும். இங்கு ஏதோ ஒரு சக்தி உள்ளது என்று சொல்லக்கூடாது. நன்றாக உள்ளது என்பதல்ல, எனது பாபா என்பதை அனுபவம் செய்ய வேண்டும். இதுவே சேவையின் உடனடி பலனாகும். பாலகன் எனும் பெருமிதம் மற்றும் நம்பிக்கை நன்றாகவே உள்ளது. ஆனால் எஜமானன் எனும் நம்பிக்கை மற்றும் பெருமிதம் வரிசை கிரமமாகவே உள்ளது. பாலகனும் எஜமானனும் எனும் உணர்வு நடைமுறையில், நடத்தை மற்றும் முகத்தில் சில சமயம் தெரிகிறது, சில சமயம் குறைகிறது. உண்மையில் நீங்கள் இரட்டை எஜமானர் ஆவீர்கள். ஒன்று, பாபாவின் பொக்கிஷங்களுக்கு எஜமானர் ஆவீர்கள். அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானர் தானே? தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துள்ளார். சிலருக்கு 1,00,000, சிலருக்கு 1000 என்றல்ல, அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷத்தையும் அளவில்லாமல் கொடுத்துள்ளார், குறைவாக அல்ல. பாப்தாதா அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷத்தையும் ஒரே அளவில் கொடுத்துள்ளார். இரண்டாவது, சுயராஜ்ய அதிகாரி நிலை. நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். எனவே பாப்தாதா பெருமையுடன் சொல்கின்றார், எனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை. நீங்கள் ராஜா குழந்தைகள் தானே, பிரஜைகள் அல்ல. ராஜா யோகியா, பிரஜா யோகியா? ராஜயோகி தானே. ஆக சுயராஜ்யத்தின் அதிகாரி ஆவீர்கள். ஆனால் பாப்தாதா தாதியுடன் ரிசல்ட்டை பார்த்தார். அதில் பாலகன் எனும் பெருமிதம் எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அதைவிட குறைவாகவே எஜமானன் எனும் பெருமிதம் உள்ளது. ஏன்? சுயராஜ்யத்தின் அதிகாரி எனும் பெருமிதம் சதா இருந்ததென்றால் இடையிடையே வருகின்ற தடைகள் வராது. பொதுவாக பார்க்கும்போது இன்னல்கள் மற்றும் தடைகள் வருவதற்கான ஆதாரமே மனம்தான். மனம்தான் இன்னலுக்கு ஆளாகிறது. எனவேதான் பாப்தாதாவின் மகா வாக்கியம், மகா மந்திரமும் மன் மனாபவ என்பதாகும். தன் மனாபவ, தன் மனாபவ அல்ல. அதாவது உடலை என்னிடம் கொடுங்கள், செல்வத்தை என்னிடம் கொடுங்கள் என்பதல்ல. மன் மனாபவ, மனதால் என்னை நினையுங்கள் என்பதாகும். மன் மனாபவ. சுயராஜ்யத்தின் எஜமானர் நீங்கள் என்றால் மனம் எஜமானன் ஆகாது. மனம் உங்களுடைய சேவகனாகும், ராஜா அல்ல. ராஜா என்றால் அதிகாரி. அடிமையை பார்த்து ராஜா என்று சொல்ல முடியாது. தந்தை ரிசல்ட்டில் என்ன பார்த்தார்? மனதிற்கு எஜமானன், நான் ராஜ்ய அதிகாரி. இந்த நினைவு, இந்த ஆத்ம நிலை குறைவாக உள்ளது, எப்போதும் இருப்பதில்லை. முதல் பாடம்தான். நீங்கள் படித்த முதல் பாடம் என்ன? நான் ஆத்மா, ஆத்மா பரமாத்மா பாடம். பரமாத்மா பாடம் இரண்டாவது. ஆனால் முதல் பாடம் நான் எஜமானன், ராஜா.
இந்த கர்மேந்திரியங்களின் அதிகாரியான ஆத்மா சக்திசாலியான ஆத்மா. சர்வ சக்திகளும் ஆத்மாவின் இயல்பான குணங்கள். பாப்தாதா பார்க்கின்றார், நான் யார், எப்படிப்பட்டவன்? இந்த இயல்பான ஆத்மஸ்வரூபம் அதனுடைய நினைவில் நிற்பது, நடப்பது, செயல்படுவது, முகத்தின் மூலம் அனுபவம் செய்வது, இன்னல்களை ஒதுக்குவது, இவற்றில் கவனம் இப்போது குறைவு. நான் ஆத்மா என்பது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ஆத்மா? நான் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மா என்பது நினைவில் இருந்தால் எந்தவிதமான இன்னல் போன்ற தடைகளுக்கு தங்கள் எதிரில் வருவதற்கான சக்தியே இருக்காது. இப்போதும் ரிசல்ட்டில் ஏதேனும் தடை அல்லது இன்னல் தென்படுகிறது, தெரிகிறது. ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் நம்பிக்கையின் பெருமிதம், ஆன்மீக பெருமிதம் மேலும் தென்பட வேண்டும். இதற்காக மாலிக் அல்லது எஜமானர் எனும் பெருமிதத்தை மீண்டும் மீண்டும் சோதனை செய்யுங்கள். சோதனை செய்வதற்கு ஒரு நொடி போதும். செயல்கள் செய்தாலும் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதும் நான் ஆத்மா எஜமானன் எனும் அத்தாரிட்டியுடன் கர்மேந்திரியங்கள் மூலம் செயல்படுபவன், கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆளுமை சக்தியும் உள்ள ஆத்மா நான். இவ்வாறு நினைத்து செயலை ஆரம்பித்தேனா அல்லது சாதாரணமாக ஆரம்பித்தேனா? இந்த நினைவுடன் செயலை ஆரம்பிப்பது மற்றும் சாதாரணமாக ஒரு வேலையை ஆரம்பிப்பது, இதனிடையே வேறுபாடு அதிகம் உள்ளது. சாதாரண ஒரு பதவியில் உள்ளவர்களே செயலை செய்யும் போது அவர்களது சீட்டில் நிலை பெற்று செயல்படுகிறார்கள். அவ்வாறே தனது எஜமானத்தன்மை எனும் சுயராஜ்ய அதிகாரி இருக்கையில் அமர்ந்து ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள். இந்த எஜமானன் எனும் அத்தாரிட்டியின் சோதனையை மேலும் அதிகரியுங்கள். இந்த எஜமானன் என்ற அத்தாரிட்டியின் அடையாளம் எப்போதும் ஒவ்வொரு செயலும் டபுள் லைட் நிலையில் குஷியுடன் அவர்களுக்கு அனுபவமாகும். வெற்றி சுலபமாக அனுபவமாகும். இதுவரையிலும் கூட ஆங்காங்கே அதிகாரிக்கு பதிலாக அடிமையாக ஆகின்றனர். அடிமைத்தன்மையின் அடையாளம் என்ன? மீண்டும் மீண்டும் சொல்வார்கள், எனது சமஸ்காரம் என்று. விரும்பவில்லை, ஆனால் எனது சமஸ்காரம், எனது இயல்பு, எனது சுபாவம் என்று சொல்வார்கள். பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், எனது சமஸ்காரம், எனது இயல்பு என்று சொல்கிறீர்களே, இந்த பலவீனமான சமஸ்காரம் உங்களுடையதா? இது எனது சமஸ்காரமா? இது இடையில் வந்த ராவணனின் சமஸ்காரம், ராவணனின் பிரசாதம். அதனை எனது என்று சொல்வதே தவறு. பாபாவின் சமஸ்காரம் எதுவோ அதுவே குழந்தைகளாகிய உங்களுடைய சமஸ்காரமும் ஆகும். இவ்வாறு எனது எனது எனும்போது அது அதிகாரியாகி உங்களை அடிமைப்படுத்துகிறது. நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் அது எனது சமஸ்காரம் அல்ல. பாபாவின் சமஸ்காரம் எதுவோ அதுதான் எனது சமஸ்காரம். பாபாவின் சமஸ்காரம் என்ன? விஸ்வ கல்யாணக்காரி, சுபமான பாவனை மற்றும் நல் விருப்பம் வைப்பவர். அந்த சமயம் பாபாவின் சமஸ்காரத்தில் எதிரில் கொண்டு வாருங்கள். லட்சியம் தந்தைக்கு சமமாக வேண்டும், ஆனால் லட்சணமோ ராவணனுடையதாக இருக்கிறது. கலப்படம் ஆகிறதே. பாபாவின் சமஸ்காரம் சில, எனது முந்தைய சமஸ்காரம் சில. இரண்டும் கலந்தால் இடையூறு ஏற்பட்டபடி இருக்கிறது. எப்படி? அது எல்லோருக்கும் தெரியும். மனம், புத்தியின் எண்ணம் மற்றும் செயலால் சமஸ்காரம் அமைகிறது. முதலில் மனம் நினைக்கிறது, புத்தி உதவி செய்கிறது, பிறகு நல்லதோ கெட்டதோ சமஸ்காரம் ஆகிறது. பாப்தாதா தாதியுடன் சேர்ந்து ரிசல்ட்டை பார்க்கும்போது எஜமானன் எனும் இயல்பான பெருமிதம் பாலகன் எனும் பெருமிதத்துடன் ஒப்பிடும்போது குறைவாகவே உள்ளதை பார்த்தார். எனவே சமாதானம் செய்வதற்காக யுத்தம் செய்ய வேண்டியிருப்பதை தந்தை பார்க்கின்றார். பிராமணர்கள்தான் இடையிடையே போர் புரியும் சத்திரியர் ஆகிவிடுகிறார்கள். அப்படி ஆகக்கூடாது. பிராமணர் தேவதையாக வேண்டும். சத்திரியர்கள் நிறைய பேர் வருவார்கள். அவர்கள் பின்னால் வருவார்கள். நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள். ரிசல்ட்டை கேட்டீர்களா? எனவே மீண்டும் மீண்டும் நான் யார் என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள்.
இருக்கிறீர்கள் என்பதல்ல, அதனை நினைவின் சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். சரியா? நல்லது. ரிசல்ட்டை கேட்டீர்கள். இப்போது இன்னல், தடைகள், வீணான எண்ணங்கள், மனப்பதற்றம், வீண் செயல், வீணான சம்பந்தம், வீணான நினைவுகள், இந்த அனைத்து விஷயங்களையும் அழித்து விடுங்கள். சரிதானே? செய்வோம் எனில் திடமான எண்ணம் எனும் கையை உயர்த்துங்கள். இந்த கையை உயர்த்துவது சாதாரணமாகிவிட்டது. எனவே கை உயர்த்த சொல்லவில்லை. மனதால் திடமான எண்ணம் எனும் கையை உயர்த்துங்கள். இந்த உடலின் கையை அல்ல. அது அநேக முறை பார்த்தாயிற்று. எப்போது அனைவர் மனதிலும் திடமான சங்கல்பம் அல்லது திடமான எண்ணம் எனும் கை உயருமோ அப்போதுதான் உலகின் மூலை முடுக்கெல்லாம் அனைவரது மகிழ்ச்சி எனும் கை உயரும். நமது சுகம் தரும் வள்ளல், அமைதி தரும் வள்ளல் தந்தை வந்துவிட்டார் எனும் தந்தையின் வெளிப்பாட்டிற்கான முழக்கத்தை எழுப்பினீர்களா? ஆசிரியர்கள் எழுப்பினீர்களா? பாண்டவர்கள் எழுப்பினீர்களா? தேதி குறித்தீர்களா? குறிக்கவில்லையா? எவ்வளவு நாட்கள் வேண்டும்? 1 வருடமா? 2 வருடமா? எத்தனை வருடம் வேண்டும்? பாப்தாதா கூறுகின்றார், அவரவர் தனது சக்திக்கேற்ப, முன்னேற்றத்தின் வேகத்திற்கேற்ப முழுமை எனும் நாளை தனக்குத்தானே குறியுங்கள். பாப்தாதா இப்போதே செய்யுங்கள் என்று சொல்வார். ஆனால் அவரவர் சக்திக்கேற்ப, முயற்சிக்கேற்ப தேதி குறித்து சமயத்திற்கேற்ப மனம், சொல், செயல், சம்பந்தத்தின் நிலையின் முன்னேற்றம் எப்படி உள்ளது என சோதனையும் செய்யுங்கள். ஏனெனில் தேதி குறித்து விட்டால் தானாகவே கவனம் செல்லும். மேலும் நாலாபுரத்திலும் அனைவரிடமிருந்தும் செய்திகளும் வந்தன. இமெயிலும் வந்தது. பாப்தாதாவிடம் இமெயில் வருவதற்கு முன்பாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. உள்ளம் எனும் இமெயில் மிகவும் வேகமானது. அது முதலில் வந்து சேர்ந்து விடுகிறது. யாரெல்லாம் அன்பு நினைவுகள் மற்றும் தனது மனோநிலை குறித்தும் சேவை குறித்தும் செய்திகளை அனுப்பினீர்களோ அவற்றையெல்லாம் பாப்தாதா ஏற்றுக்கொண்டார். அனைவரும் அன்பு நினைவுகளை மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் அனுப்பியுள்ளீர்கள். அவர்கள் அனைவருக்கும் பாப்தாதா உள்நாடு வெளிநாடு எங்கும் பதிலுக்கு அன்பான நினைவுகள், ஆசிகளுடன் அன்பும் சக்தியும் நிறைந்த பேரொளியை வழங்கி கொண்டிருக்கின்றார். அனைத்தும் கேட்டீர்கள். கேட்பது எவ்வளவு சுலபமோ அப்படியே கேட்பதிலிருந்து விடுபட இனிமையான அமைதியான மனோநிலையில் தான் விரும்பிய போது எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் எஜமானனாகி முதலில் மனதிற்கு எஜமானன் ஆகுங்கள். எனவேதான் மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது கேட்டீர்கள், பார்த்தீர்கள். ஆத்மா ராஜாவாகி மனம், புத்தி, சமஸ்காரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? மனம், புத்தி, சமஸ்காரம் மூன்றிற்கும் எஜமானனாகி கட்டளை பிறப்பியுங்கள். இனிமையான அமைதி என்று கட்டளையிட்ட மாத்திரமே அதிகாரிக்கு மூன்றும் கட்டுப்படுகிறதா? இப்போதே அதிகாரி எனும் மனோநிலையில் நிலைத்து விடுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறமும் உள்ள சதா சுயமரியாதையில் உள்ளவர்கள், சத்தியத்தின் சக்தி சொரூபங்கள், தூய்மையின் சித்தி சொரூபங்கள், என்றென்றும் ஆடாமல் அசையாமல் உறுதியான அனுபவம் செய்பவர்கள், தன்னை மாற்றி உலகத்தை மாற்றுபவர்கள், சதா அதிகாரி நிலை மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலமாக அதிகாரம் பெற்றுக்கொண்டே நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின் லக்கி மற்றும் லவ்லி குழந்தைகளுக்கு பரமாத்மாவின் அன்பான நினைவுகள் மற்றும் உளப்பூர்வமாக ஆசிகளும் பெறும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம். தன்னைத்தானே மாற்றி அமைத்து உலகத்தின் ஆதார மூர்த்தியாகி உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. உயர்ந்த பதவி பெறுவதற்கு பாப்தாதாவின் அறிவுரை என்னவென்றால், முதலில் தன்னை மாற்றுங்கள். தன்னை மாற்றிக்கொள்வதை விட்டுவிட்டு பிற ஆத்துமாக்களும் மாற வேண்டும், தடைகளும் போக வேண்டும் என்று நினைப்பது, இவர் மாறட்டும், இவர் உதவி செய்யட்டும் என்று ஏதேனும் ஆதாரத்தை தேடினால் அதன் பலனும் ஆதாரத்திலேயே அமையும்.
எத்தனை பேர் ஆதாரமாக இருந்து மாற்றுவார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சேமிப்பு கணக்கின் பங்கு சென்று சேரும். எனவே நானாகவே என்னை மாற்றிக்கொள்ளுவேன் எனும் லட்சியத்தை சதா வையுங்கள். நானே உலகத்தின் ஆதார மூர்த்தி ஆவேன். ஸ்லோகன்: குழுவில் ஊக்கம் உற்சாகத்துடன் உயர்ந்த எண்ணங்களின் வெற்றியும் இணைந்தே உள்ளது. நல்லது. அவ்யக்த சமிக்கை: அசரீரி அதாவது சரீரத்தை மறந்த நிலை அல்லது விதேகி சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். பலவீனமான ஒருவருக்கு குளுக்கோஸ் ஏற்றி சக்தி ஊட்டுவதைப் போன்று தன்னை உடலிலிருந்து விடுபட்ட அசரீரி ஆத்மா என்று உணரும்போது இந்த சாட்சி நிலை சக்தி நிரப்புகின்ற வேலையை செய்கிறது. எவ்வளவு நேரம் நீங்கள் சாட்சி நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அவ்வளவு நேரமும் தந்தையின் துணையும் நினைவு வரும். அதாவது தந்தையும் துணையாக இருக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.